guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி guys, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே தெரியுது நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் சரி கண்டிப்பா இனிமேல் வீடியோலாம் கரெக்ட்டா போட்டுறணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான முடிவோட இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே தள்ளி கதவு சாத்திட்டாங்க. சும்மா சொன்னேன், ஜஸ்ட் வீட்டுக்கு வெளியே தான் வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ பார்ப்போம், யூடியூபராக இருந்தால் இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். ஓகே, ஸோ வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து கைஸ் நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான் எனக்கு இது, சொல்லவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஓகே, இந்த அளவுக்கு வந்திருக்கு, பேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து சீலிங் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா, இது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் வீடியோ எடுத்து இதை போடலை அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆயிரும் இல்லையா. ஸோ எனக்கு வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே வரல. ஸோ இனிமேல் நம்ம அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, இதே சாக்கா வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன். நம்ம வீடுனா இதுதான் நம்ம வீடு, அந்த மாதிரி இப்படி இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம இடத்துல இருக்க செடி எல்லாத்தையும் வெட்டிட்டு இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியுமா இல்லையான்னு கூட தெரில. ஓகே, இப்போ போகலாம். இதெல்லாம் ஃபுல்லாக இந்த கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, போவோம். எனக்கு ஆக்சுவலாக வீடியோ எடுத்து போடணும், யூடியூப்பில் நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ பலகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, உட்காரலாமான்னு தெரியல. உட்காந்தா விழுந்துருவோன்னு வேற ஒரு பயமாக இருக்குது ரொம்ப. ஓகே, நான் இப்போ வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அது எல்லாத்தையுமே நான் வந்து இன்றைக்கி பேசுகிறேன். என்னென்னா எனக்கு யூடியூப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹாபி மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்ம அடிக்கடி வீடியோ போடலாம், போஸ்ட் பண்ணலாம், அது கிடைக்கிற ஒரு லைக் ஆகட்டும், ஒரு கமெண்ட் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போடலான்னு நினைக்கும் போது அப்புறம் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் ஒர்க் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கங்காட்டி என்னால் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே நானே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. வீடியோவும் நான் தான் எடுத்துக்கணும், எடிட்டும் நான் பண்ணணும், அப்லோடு எல்லாமே நான் பண்ணுறங்காட்டி எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணேன். அதனால தான் என்னால் போட முடியல, மற்றபடி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ 2-3 பேர் கேட்டாங்க, என்னம்மா யூடியூப்பை கதவு திறந்து வச்சா அப்படியே சாத்திட்டியா அப்படிலாம் கேட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு இருக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸையும் நம்ம என்டர்டெயின் பண்ணோம் இல்லையா, அதனால தான் மறுபடியும் கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே வாங்க, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட வீடு. ஸோ வளவலன்னு பேசாமல் நான் காட்டிடுறேன். ஆமாங்க, நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ், ஒரு ஓப்பன் தீம்டான ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய, அதாவது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக ஒரு விண்டோ மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஆக்சுவலாக வந்து வீடோட ஏரியா ரொம்ப கம்மி தான். ஆனால் நாங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ விட்டால் கொஞ்சம் காற்று வருதாகட்டும், கொஞ்சம் சன்லைட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, இருட்டாக இருக்கும். காலையிலேயே வந்து நம்ம எந்திரிச்ச உடனே லைட்டு போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்து வீட்லையும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. நாங்கள் எந்திரிச்சதுக்கப்புறமும் லைட்டை ஆன்லேயே விட்டுருவோம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குமா, அதனால் வெளிச்சம் கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், வீடியோஸும் நம்ம நல்லா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதுதான் நம்ம வீட்டோட ஹால். அண்ட் இங்கே தான் டிவி யூனிட் வரும். அண்ட் ஹால்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இது சின்ன ஜன்னல் தான். பக்கத்துலேயே போய் காட்டுறேன். ஸோ ஆமாம். அண்ட் இது வந்து ஒரு 16x16 சைஸ் உள்ள ஒரு ரூமு. அண்ட் இங்கே வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏன்னா மேலே இப்போ தான் ஸ்லாப் வச்சு போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நான் கூட பயந்துட்டேன், இல்லடா இது என்னமோ ரூம் எல்லாம் பெருசாக வச்சுருக்கோம், ரொம்ப வெளிச்சம்லாம் வருமே அப்படின்னு நினச்சோன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கே ரூம்குள்ளே. பார்த்தீங்களே தெரியும், இவ்வளோ பெரிய ஜன்னல் வச்சு கூட நம்மளுக்கு வெளிச்சமே வரலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து யோசித்தேன், ஓகே மேலே வந்து இந்த மாதிரி ஸ்லாப்லாம் போட்டிருக்காங்க, ஸோ நம்மளுக்கு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு சீலிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்ல வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ அடுத்து பார்ட்டி ரூம் காட்டுறேன். ரொம்ப சின்ன ரூம் தான், கம்பேரிட்டிவ்லி இருக்கிறதுலே இதுதான் குட்டி ரூம். அண்ட் இங்கே வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது. இங்கேயும் ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இப்போ விஷயம் என்னென்னா, லைக்
மம்மி சின்னதாக இருக்கிறப்போவே பாட்டி தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க நம்ம ஒரு வீடு கட்டும்போது அவங்கள யார் பார்த்துப்பா? ஸோ அவங்க தனியாக இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தோம். அதனால அவங்க இருக்கிறதுக்காக அவங்களோட ரூம் அவ்வளோதான். இந்த வீட்டில் பார்க்கலாம் பெருசாலாம் எதுவும் இருக்காது. சும்மா எல்லா ரூமே வந்து பெருசாக கட்டி விட்டோம். ஸோ பார்க்க கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் இருக்கும். அண்ட் அதே சமயம் ரொம்ப லைட்டாக என்ன சொல்கிறது, வெளிச்சமாக இருக்கும். சன்லைட்டே வந்து வீடை வந்து கொஞ்சம் அழகாக காட்டும் இல்லையா? வீடியோஸ் கூட நம்ம ஃப்யூச்சரில் ஷூட் பண்ணணும்னு நினச்சோன்னா லைட்டிங்ஸ்லாம் தேவையே கிடையாது, சன்லைட்லேயே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு எம்டி ஸ்பேஸாக ஒரு இடம் இருக்கும். ஸோ இது வந்து என்னங்கிறத நான் ஃப்யூச்சரில் காட்டுறேன். அண்ட் கிச்சன் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ பார்த்தா ஒன்றுமே தெரியாது, சும்மா இதுதான் வந்து கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி நம்ம விட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தெரியும், மம்மி வீடு தெரியும். ஸோ பக்கம் வந்துட்டேன். ஸோ நம்ம வீட்டோட கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது. இந்த ஓப்பனிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அம்மா வீட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நினச்சி பாருங்களேன், சண்டே வந்து சமையல் செய்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு சவுண்டு போட்டோன்னா மம்மி வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீடு அங்கே இருக்கங்காட்டி நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. சரி ஓகே, குக்கிங்கும் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, வீட்டு வேலை லைக் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா டக்குன்னு இங்கேருந்து வந்துடுவாங்க இல்லையா? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மாமியார் வீட்டில் இருப்பாங்க, எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. மாமியார் வந்து அவங்களும் சில் பண்ணுவாங்க, பட் இருந்தாலுமே மருமகள் தானே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அம்மாவும் பாட்டியும் பக்கத்துலேயே இருக்காங்க, வேணுங்கிறப்ப இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இந்த வீட்டில் நம்ம இருந்தோன்னா இருக்குன்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கினது. போன வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இங்கே இருக்கிற செடி மரம் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டி மனசெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடு வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். ஸோ மிச்ச ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். கடைசியாக ஒரு இடம் பார்த்து கண்டுபிடிச்சாச்சு உட்கார்றதுக்கு. எல்லாம் ஃபுல்லாக பலகையாக இருக்குது. அப்புறம் நான் ஏன் உங்களுக்கு வந்து இது காட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா? நாளைக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு, ஸோ இந்தந்த ஸ்டேஜெலாம் கடந்து தான் நம்ம அது வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். மற்றபடிக்க நாங்கள் வீடு கட்டுறோம், இது வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம கடந்து போகிறோம். இப்போ வந்து சீலிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, ஆன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அண்ட் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ட்ரீமோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை வந்து கவர் பண்ணுறேன். ஏன் இப்போ கவர் பண்ணலன்னா, அவங்க வருவாங்க, நானும் ஆஃபீஸ் போயிடுவேன், அவங்க வருவாங்க, வேலை செய்வாங்க, ஒரு செங்கல் ஒரு ரவுண்டு தான் வச்சுருப்பாங்க, அதை நான் என்ன கண்டென்ட்னு சொல்லி எடுத்து போஸ்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அப்படி சொல்லி தான் கடைசியில் வீடு இவ்வளோ பெருசாகிடுச்சு. அதனால இப்போவும் காட்டலன்னா வீட்டிலலாம் சொன்னாங்க, ஏன் நீ காட்டவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி நம்ம காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் போக போக பாருங்கள், அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் கடைசியில் பாருங்களேன் என் லைஃப் எப்படி ஆகிடுச்சுன்னு. படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று, கடைசியில் கேமராவும் கையுமா வந்து நின்றுட்டு இப்போ மைக் வாங்கலாமா, வேறு ஏதாச்சும் கேமரா மாதிரி எதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி மைத்திலி வந்து யூடியூப் சேனல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது கைஸ். யாராவது இப்போ வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க, சிரிச்சிட்டு போகிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அந்த புள்ள தனியாக உட்காந்து எதோ பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து தனியாக ஒரு இடத்துல கத்தி பேசி வீடியோ எடுத்து பல பேர் பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பட் இருந்தாலுமே நான் போடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்கிட்டேன். ஸோ வாங்க கைஸ், என் வீட்டோட சைட் வியூ. நம்ம வீடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. இதுதான் முன்னாடி இப்போ தான் போர்ட்டிகோ வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சப்போர்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க சீலிங் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த வீட்டில் இருக்கோம். அண்ட் இந்த வீடும் கிரகப்பிரவேசம் முடிஞ்சிச்சுன்னா இங்கே ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஸோ உங்களுக்காக இந்த சைட் வியூ காட்டணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த கிளிப் வந்து எடுத்தேன். ஓகே கைஸ், பை.